ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உன்தோழி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸல் பற்றின ஒரு சின்ன அப்டேஷன் தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மெயில் மெர்ஜ்னா என்னென்னு. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மோர் தென் ஒன் யூஸருக்கு நம்ம சென்ட் பண்ணோன்னா இந்த மெயில் மெர்ஜ் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே லாஜிக் தான் எக்ஸல்லையும் யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்கிட்ட இருந்து நீங்கள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும். டெய்லி ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி ரிப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணுறதை விட ஒரே ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த 10 பேருக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் எடிட் ஆப்ஷனோட. ஸோ அவங்க எடிட் பண்ண உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த 10 பேரை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் என்ன மாதிரியான உங்கள் ரிப்போர்ட் வேணுமோ அந்த ரிப்போர்ட் எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை கூகுள் ட்ரைவில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேலே 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக யாருக்கா அந்த 10 பேரோட மெயில் ஐடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த 10 பேருக்கு அனுப்பிச்சிடலாம். சப்போஸ் மோர் தென் 10 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷேர் பண்ணி விடலாம். ஸோ நீங்கள் இதில் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த 3 சைடில் வந்து ஒரு பப்அப் மெனு இருக்கும். அந்த மெனு வந்து ட்ராப் டவுன் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் இருக்கும். வியூவர், காமெண்ட்டு, எடிட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் எடிட் மோடில் வச்சு நீங்கள் அந்த எக்ஸலை ஷேர் பண்ணும்போது ஸோ நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் அந்த எக்ஸல் ஃபைலை எடிட் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ அவங்க அப்டேட் பண்ண உங்களுக்கும் அப்டேட் ஆகும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு சப்போஸ் கூகுள் ட்ரைவ் தெரியல அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் எப்போயும் போல் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு ரிவ்யூன்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஷேர் ஒர்க் புக்குன்னு இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே அதாவது நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கு பெர்மிஷன் இருக்கிறதுக்கு அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணி விடுங்க. இதில் இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னென்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேணால் ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மெயினாக இந்த ஆப்ஷன் எதுக்காக இருக்குன்னா, நீங்கள் அந்த சப்போஸ் நீங்கள் 10 பேரை அனுப்புகிறங்கல்ல யார் அப்டேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்க ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி விடலாம். நீங்கள் அந்த ஆப்ஷன் கூகுள் ட்ரைவ்லேயுமே பார்க்கலாம். அட் த சேம் டைம் கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக எக்ஸல் ஃபைலே ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் அதுவும் பார்க்கலாம். அதே நேரத்தில் சம் சேஞ்சஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து அன்னெசரியாக தோணுச்சுன்னா, இல்லை தேவையில்லாதான் தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. முக்கியமாக இது ஆட்டோ சேவ் ஆப்ஷனும் இருக்குது. எவ்ரி 15 மினிட் நீங்கள் அந்த டைம் 15 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ அதை நீங்களே ஃபஸ்ட் செட் பண்ணிக்கிறத பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ இனிமேல் எக்ஸல் ஃபைல் வந்து அதிகமாக க்ரியேட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதை விட ஒரு ரிப்போர்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் ஒரே ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எடிட்டபிள் மோடில் நீங்கள் ஷேர் பண்ணாலே உங்களோட ரிப்போர்ட், அதாவது உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.